ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2021 ஒரு அமெரிக்கன் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வெளியான நோபடி. இப்போது இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். தன்னுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான குடும்பத்தோட அமைதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க படத்துடைய கதாநாயகன் ஒரு தருணத்தில் அவருக்கே தெரியாமல் ஒரு மிகப்பெரிய ரஷ்யன் கேங்ஸ்டருடைய பகைமையை சம்பாதிக்கிறார். இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்தது என்ன, இதுதான் இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரியை. இப்போது இந்த படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். முதல்ல இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் ஹச் மேன்சல். இவர் ஆள் பார்த்தீங்க அப்படின்னாலே தள்ளி விட்டால் அவரே விழுந்துருவாப்புல அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறதுக்கு இருப்பாப்புல. உருவ அமைப்பு அப்படி தான் இருக்கும் அவருக்கு. ஆனால் இவரை பொறுத்தளவுக்கு இவருக்கு ஒரு அழகான குடும்பம், ஒரு ஒய்ஃபு, ஒரு பையன், ஒரு பொண்ணு. நிம்மதியாக அவர் உண்டு, ஒரு வேலை உண்டு அப்படின்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு நபர். ஆனால் இது வெளி உலகத்துக்கு உண்மை என்ன அப்படின்னா, இவர் அமெரிக்காவுடைய சிஐஏல ஃபார்மர் அசசினாக வேலை பார்த்த ஒரு நபர். அதாவது இவரை முடிச்சு விடணுங்க, இந்த ஆளை நம்ம முடிச்சு விட்டுறணும், இவர் இருந்தான்னா நம்ம கவர்மெண்ட்டுக்கே பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளுடைய ஃபோட்டோவை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவனுக்கு அன்றைக்கி திதி கன்ஃபார்ம்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒரு நபர், நீ எவ்வளவு துப்பாக்கி வச்சுருந்தாலும் சரி, என்ன வெப்பன்ஸ் வச்சுருந்தாலும் சரி, அதை எதையுமே மதிக்க மாட்டாப்புல. அது வேறு ரகமாக தான் டீல் பண்ணுவார். உள்ளே இறங்கினார்னா அடி 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 தான், நாயடி பேயடி, ரத்த வெள்ளத்தை அவனை மிதக்க விட்டு அவள் பாடியை கொண்டு வந்து இங்கே கொடுக்குறது தான் அவருடைய வேலை. அந்தளவுக்கு கொடூரமான ஒரு நபர். ஆனால் வெளியே எங்கேயுமே அப்படி ஒரு நபர்னு காட்டிக்க மாட்டாப்புல நம்மால். படத்துடைய ஆரம்பத்திலேயே கொஞ்சம் அடி ஹெவியாக வாங்கின மாதிரி தான் இருக்கிறாரு. இவரை ஒரு டேபிளில் உட்கார வச்சு 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் 2 பேர் என்கொயரி பண்ணிகிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லுங்கள், யார் நீங்கள் அப்படின்னு கேட்டால் ஹீரோ அமைதியாக அப்படியே பார்க்குறாப்புல 2 பேர்த்தையும் வெறிச்சு, உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் அடித்த அடி சாதாரண அடி கிடையாது. நீங்கள் அடித்த ஆளுங்க எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணால் டாக்டர்ஸ் எல்லாம் மிரண்டு போய் நிற்கிறாங்க. நாடி, சதை, ரத்தம், புட்டி அப்படின்னு எல்லாத்துலேயும் ஊறி போன ஒருத்தனால தான் இப்படி அடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. இந்த கோவம் தான் உங்களுக்கு வாழ்க்கையாக இருந்துச்சா? மும்பையில் என்ன பண்ணீங்க? நீங்கள் தான் மாணிக் பாட்சாவா? அப்படிங்கிற அளவுக்கு இவரை உட்கார வச்சு இன்ட்ராகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த டீமு. அப்போ தான் லைட்டாக அங்கே கட் பண்ணால் ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுது. நான் சொன்ன மாதிரி இவருடைய குடும்பம் அழகான ஒரு வாழ்க்கை, அமைதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கவர் வெளி உலகத்தை பொறுத்தளவுக்கு. அப்போ ஒரு நாள் இவருடைய வீட்டுக்குள்ளே 2 பேர் துப்பாக்கி முனையில் உள்ளே நுழைஞ்சிடுறாங்க. இந்த 2 பேர்த்தில் ஒரு பையன், ஒரு பொண்ணு. இவருக்கு நல்லாவே தெரியுது. இவர் உள்ள நுழைஞ்சு யாரோ நுழைஞ்சிட்டாங்க முதல்ல அப்படிங்கும்போது கால்ஃப் ஸ்டிக் எடுத்து அடிக்கிறதுக்கு ரெடி ஆகுறாரு. ஆனால் உள்ளே வந்தது ஒரு பொண்ணு அப்படின்ன உடனே சரி பொறுமையாக ஹேண்டில் பண்ணுவோம் அந்த சிச்சுவேஷனை அப்படின்னு சொல்லி இவர் அமைதியாக டீல் பண்ணுறாரு. அந்த பொண்ணு பணம் எங்கே இருக்குது சொல்கிறதுக்கு எடு அப்படின்னு சொல்லி பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு நீ வாட்சை கழட்டி கொடு அப்படின்னு இவர்கிட்ட வாட்சி கிச்செல்லாம் வாங்கிட்டு கடைசி கிளம்பலாம் அப்படிங்கிற நேரத்தில் இவருடைய பையன் இருக்கார், ஒரு டீனேஜ் பையன் மாதிரி. அந்த பையன் அந்த வந்த இன்னொரு நபர் இருக்கார்ல, திருடங்களில் 1 பொண்ணு 1 பையன், அந்த பையனோட கட்டி உருண்டுக்கிட்டு இருக்கான். இவர் பின்னாடி கால்ஃப் ஸ்டிக்கை எடுத்து அந்த பொண்ணை அடிக்கலாம் அப்படின்னு ஓங்குறாரு. அப்போ தான் ஒரு விஷயம் நோட் பண்ணுறாப்புல, அந்த பொண்ணு கையில் வச்சுருந்த துப்பாக்கியில் புல்லட்டே இல்லை. அடப்பாவுமே, காசு பிரச்சனை இருக்கிற கஷ்டத்துக்காக கடைசி அப்படி திருட வந்தீங்க அப்படிங்கிறனாலேயே தம்பி நீ விடு, அவங்க 2 பேர்த்தையும் விடு, அவங்க போட்டோம் அப்படின்னு சொல்லி பையனை ஒன்றும் பண்ண வேணாம் அப்படின்றாரு. கடைசியாக 2 பேரும் அங்கே தப்பிச்சு பொழைச்சி போயிடுறாங்க. இப்போ மறுநாள் நம்மால் இந்த திருடு வந்தவங்க யார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி அவங்க வீட்டுக்கே போய், இங்கே பாரு, நான் எதுக்கு வந்தேன் உன் வீட்டில் அப்படிங்கிறது உனக்கு தெரியும், நான் யாருதுங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும், அதனால் நீங்கள் எதுவும் மறைக்க தேவையில்லை, மரியாதையாக என் வீட்டில் எடுத்த விஷயங்கள் எல்லாத்தையும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள துப்பாக்கி முறையில் மிரட்ட போக அவங்க 2 பேர்த்துக்கு அல்ல இல்லை. ஆக்சுவலி பார்த்தோன்னா ஒரு அழகான குடும்பம், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபோ, உங்களுக்கு ஒரு குழந்தை வேறு இருக்குது. அவங்க 2 பேர் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுக்காக இந்த மாதிரி வீட்டில் துப்பாக்கி முனையில் இவர் வீட்டில் திருட வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாது இந்த ஆள் இப்படிப்பட்ட ஆள்னு. இவர் திருப்பி போய் நின்று கடைசியாக அந்த குழந்தையை பார்க்கும்போது இவருக்கே ஒரு சின்ன கில்ட்டி ஃபீலிங் ஆகிடுது. அடப்பாவி, உடம்பு சரியில்லாத குழந்தையை வச்சுட்டு அதுக்கு தான் ட்ரீட்மெண்ட்டு காசு திருட வந்தீங்களா, என்ன பண்ண அப்படின்னு சொல்லி திருப்பி இவர் வீட்டுக்கு வந்துடுறாப்புல. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்மால் ஒரு தருணத்தில் ஒரு பஸ்ஸுக்குள்ளே ஏறுறாப்புல. அந்த பஸ்ஸுடைய டிரைவர் ஒரு லேடி ஒருத்தவங்க ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த பஸ்ஸை. இவர் வண்டிக்குள்ளே இருக்காப்புல ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான் இருக்குது. நம்ம கவுண்டமணி செந்தில் காமெடியிலலாம் அந்த புலிக்குட்டி தம்பி பூனைக்குட்டி ஒன்று வருமே, அந்த மாதிரி ஒரு பூனைக்குட்டி அவருடைய ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அந்த பஸ்ஸில் ஏறிடுறாப்புல. உள்ளே ஏறி அந்த பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் கிண்டல் பண்ணி கேலி பண்ணி அப்படி தகாத முறையில் நடக்க ட்ரை பண்ணும்போது நம்ம கதாநாயகன் ஆக்சுவலி கதைப்படி ரொம்ப வயசான நபராக தான் இருப்பார். ஒரு 58 வயசு நபராக தான் அவரை காமிப்பாங்க. இவர் மெதுவாக அமைதியாக போய்
நமக்கு என்னன்னு டிரைவர்கிட்ட ஏம்மா நீ கொஞ்சம் வண்டியை விட்டு கீழே இறங்கு, ஒரு சின்ன சம்பவம் செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த டிரைவர் அம்மாவை கீழே இறக்கி விட்டுட்டு நான் முடிஞ்சவொன்னே கூப்பிட்றேன், திருப்பி நீங்கள் பஸ் எடுத்துக்கங்க அப்படின்னு ரொம்ப நேக்காக சொல்லிவிட்டு உள்ளே வந்து துப்பாக்கி எடுக்கிறாப்புல எடுத்து அந்த 5 பேரும் வெறிக்க பார்க்குறாங்க நம்ம கதாநாயகனை. துப்பாக்கியில் இருக்க புல்லட் எல்லாத்தையும் வெளியே போட்டு ரொம்ப நாள் ஆச்சு தம்பி, பரபரங்குது கை, ஓகே ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாப்புல. இதுக்கப்புறம் அங்கே நடந்த அனல் தெரிகிற ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இருந்து பற்றிக்கிற இந்த படம் இதுக்கப்புறம் எங்கே போய் முடியுது, அதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த படத்துடைய கதையும் சரி திரைக்கதையும் சரி ஒரு சப்ப கதை பாசு. ஜான்விக் ரசிகர்களுக்கு எல்லாம் அடுத்த பிரியாணி விருந்து தான் இந்த படம். இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்காம யாராவது கட்லி கீழே ஒளிஞ்சிருந்தீங்கன்னா முதல்ல வந்து இந்த படத்தை முதல்ல பார்த்துட்டு அடுத்த வேலையை பாருங்கள். ஜான்விக் எந்த அளவுக்கு 1, 2, 3ன்னு 3 பாகங்களும் அந்த அளவுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸில் தெரிக்க விட்டு உங்களை சந்தோஷப்படுத்தினாங்களோ அந்த அளவுக்கு இன்னொன்று கேரண்டியாக சொல்லக்கூடிய இன்னொரு படம் இது. வேறு லெவல் ஆக்ஷன் சீக்வன்ஸு இந்த படத்தில். ஆக்ஷன் த்ரில்லர் ரசிகர்களுக்கு பிடிச்சே தீரும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஜான்விக்குடைய ரைட்டர் தான் இந்த படத்துக்கும் ரைட்டரு. ஜான்விக்கில் ஒரு சப்ப காரணத்துக்காக கதாநாயகன் உள்ளே இறங்கி விசிறி அடிபாப்பில் அத்தனை பேரும் இந்த படத்துலையும் அதே மாதிரி ஒரு சப்ப காரணம். ஆனால் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் வேற ரகம் தரம் நின்று பேசும், அந்த அளவுக்கு வச்சு செஞ்சுருக்காங்க ஆக்ஷன் சீக்வன்ஸ் அவ்வளவுமே. ஆனால் ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்படின்னு பேசும்போது நீங்கள் ஆக்ஷன் கோரியோகிராஃபியில் இருந்து இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபியிலிருந்து படத்துடைய சவுண்ட் டிசைனிங்லேருந்து படத்துடைய மியூசிக்லேருந்து எந்த இடத்துல ஆக்ஷன் சீக்வன்ஸ் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு செட் ஒர்க்காக தான் இருக்கும். ஸோ படத்துடைய ப்ரொடக்ஷன் டிசைன் டீம்லேருந்து அவ்வளவு பேரும் இன்டென்ஸான ஒர்க்கை உள்ளே கொட்டியிருக்காங்க, தூக்கமில்லாத உழைப்பை கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு, ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸும் வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம சைட்லேருந்து ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் படம், எந்த காரணத்தை கொண்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் ஆக்ஷன் த்ரில்லர் ரசிகர்களாக இருந்தீங்கன்னா, குறிப்பாக ஜான்விக்குடைய பக்தன் சார் நான் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ஒரு மஸ்ட் வாட்ச். இன்னொரு பக்கம் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படத்துடைய கேரக்டரைசேஷன் அவங்க எல்லாம் பண்ண விதம் இருக்கு இல்லையா. இந்த படத்தில் குறிப்பாக நம்ம படத்துடைய கதாநாயகனே எடுத்துக்கங்களேன், பாப் ஓடன்கிற்கு தான் அந்த படத்தில் வந்து ஹீரோவாக பண்ணியிருப்பார். ஆள் பார்த்தீங்கன்னா 58 வயசான நவரான். ஆனால் ஆளை பார்த்தீங்கன்னா ஏங்க இவ்வளவு ஃபாஸ்ட்டாக அந்த வயசில் நீங்கள் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ஹேண்டில் பண்ண முடியுமா, நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வரும். ஏங்க மின்னல் மாதிரி சண்டை போட்டுருப்பாருங்க அந்த படத்தில். 58 வயசாக அவருக்கு. அந்த அளவுக்கு தரமாக பண்ணியிருப்பாப்புல. அவருடைய கதாபாத்திரம் எழுதப்பட்ட விதம்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளவு டைலாக் நான் படத்துடைய ஆரம்பத்தில் பேசினேனே, நீங்கள் மாணிக் பாட்சாவான்னு உட்கார வச்சு கேட்பாங்கன்னு இவ்வளவு பேசினதுக்கப்புறம் ரொம்ப கூலாக அமைதியாக சொல்லுவாப்புல, ஐ எம் நோபடி அப்படின்னு. அந்த மாதிரி வேறு ரகமான கதாபாத்திர வடிவமைப்பு அது. அதை அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸில் அட்டகாசமாக கொண்டு வந்திருந்தார் படத்துடைய கதாநாயகன். அடல் கான்டென்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் ஆக்சுவலி அடல் கான்டென்ட்லாம் எதுவுமே கிடையாது. இருந்தாலும் ஒரு சின்ன 1, 2 கிசிங் சீன் அப்படி ஏதாவது இருக்குது. அதனால இந்த படம் முதல்ல குழந்தைங்களுக்கு பெருசாக தேவையே கிடையாது. மெச்சூர்ட் அடல்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். அப்படியெல்லாம் பெருசாக செக்ஷுவல் கண்டென்ட் அப்படி இப்படின்லாம் எதுவும் கிடையாது. ரத்தம் தெரிக்கக்கூடிய காட்சிகள் எக்கச்சக்கமாக இருக்கும். அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பாருங்கள். இந்த படத்துக்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.5 அவுட் ஆஃப் 10. இப்போது நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.